ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னா அன்னவர் அட்டாலிய மைஸ்டர் சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு விஷயம் மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ஹீரோக்கு லீஸே ஒரு பிரின்சஸ் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரியாது. அண்ட் அவன் ரொம்பவே டேலண்டட் அப்படிங்கிறது அவனுக்கு கடைசி வரைக்கும் தெரியவே தெரியாது. இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அன்னவர் அட்டாலிய மைஸ்டர் சீசன் 1 எபிசோட் 9. ஸோ இப்போ அட்டலிய மைஸ்டர் அப்படின்னு சொல்லி லீஸே ஒருத்தனை இன்ட்ரடியூஸ் பண்றா. என் பேரு கார்ட், நம்ம ஹீரோ இன்ட்ரடியூஸ் ஆனா உன்னை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். இத்தனை நாள் அட்டலியவை நல்லபடியா பாத்துக்கிட்டதுக்கு தேங்க்ஸ் அவர் சொல்றாரு. கார்ட்ட டின்னரை ப்ரிப்பேர் பண்ணுன்னு சொல்லவும் நம்ம ஹீரோவோ சரின்னு உள்ள போயிருந்தான். ரேக்கிட்டோ அப்படின்னு யூலிஷியா கூப்பிடுவான். அந்த ஃபேக்க கிட்ட வந்திருந்தான். யூலிஷியா அவனை ஒரு கிக் விடும்போது தான் தெரியுது இது எல்லாமே ஒரு இல்யூஷன். அந்த ஸ்பாடோட ஸ்பெல் மூலியமா இன்னொரு பார்சனையும் அந்த மாதிரி ஃபேக்கா கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு பாக்குறா. 20 வயசுல சார் கார்ட்ட இப்படிதான் இருப்பாரு பாரு அப்படின்னு லீஸை சொல்றா. ஆக்கரியோட முடியான சலைவாவை வச்சு இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சிருக்கு. மீமிக்கோ அதை சொல்லதான் வந்திருக்கா. அவ என்னங்கிறது எங்களுக்கே தெரியலன்னு மீமிக்கோ சொல்றா. நீங்க கொடுத்த சாம்பிள்ஸை வச்சு டெஸ்ட் பண்ணும்போது நார்மலா அவ ஒரு ஹியூமன் தான் காமிக்குது. ஆனா நகத்துல இருந்து எடுத்த சாம்பிள்ல மேஜிக் கிறிஸ்டல்ல இருக்கிற சப்ஸ்டன்ஸ் மாதிரி ஏதோ இருக்கு. ஹியூமனா இருக்கவோ வாய்ப்பு இல்ல. அண்ட் அது போக ஏன்ஷியன் காலத்துல தான் டெலிபோர்டேஷன் மேஜிக்கலா யூஸ் பண்ணிருக்காங்க. அவ பார்க்க ஹியூமன் மாதிரி இருக்கா, பண்றதே ஹியூமன் மாதிரி இருக்கு. ஆனா அவ ஒரு ஹியூமன் இல்ல. மேபி அவ மேல கர்ஸை யூஸ் பண்ணி அவளோட டெலிபோர்டேஷன் பவரை சீல் பண்ணி வைக்கிறது பெஸ்ட்னு மீமிக்கோ சொன்னா. இல்ல நீங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ எதுக்குன்னு மீமிக்கோ கேட்கறா. என்ன பார்த்து நீங்க பயப்படுறீங்களா, நான் உங்களை அட்டாக் பண்ணிடுவேன் நம்ம ஹீரோ கேட்கவோ இல்ல எனக்கு உண்மையில நம்பிக்கை இருக்குன்னு மீமிக்கோ சொன்னா. அதே மாதிரி தான் எனக்கு ஆக்கரி மேல மயக்கத்துல இருக்கிற அந்த டீமனுக்கு கூட எதுவும் ஆகக்கூடாதுன்னு அக்கறையில அவ போய் பார்த்துட்டு வர. அவ கூட இருக்கும்போது எனக்கு ஒரு நாளுமே பயம் வந்தது கிடையாது. ஸோ அவளை ப்ளீஸ் நம்புங்க நம்ம ஹீரோ சொல்லவும். அக்கறை தான் என்னோட உயிரை ஒரு தடவை காப்பாத்திருக்கா அப்படின்னு சொல்லி யுலிஷியாவும் வந்துட்டு சப்போர்ட் பண்றா. எனக்கும் அந்த பொண்ணு மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு லீசியும் சப்போர்ட் பண்றா. சரின் மீமிக்காவோ எதுவோ பண்ண மாட்டேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டு அடுத்ததான் அந்த டிராகன் ஹண்டரை என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. அந்த டிராகன் ஹண்டரை ஜெயில தூக்கி போட்டுறாதீங்க ப்ளீஸ் நம்ம ஹீரோ கேட்டுக்க. பட் அவ ஒரு டீமன் அப்படின்னு சொல்லி மீமிக்கோ மனசுக்குள்ள யோசிச்சுட்டு அந்த டீமனை பேரலைஸ் பண்ணி இப்ப கண்முழிக்க வைக்கிறாங்க. ஒரு டீமன் வாரியரா எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்க அப்படின்னு மீமிக்கோ கேட்டா ஃபயர் ஸ்பெல் அவ யூஸ் பண்றா. ரூம்ல மேஜிக் பேரியர் இருக்கு, அட்டாக்லாம் ஒர்க் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஜெயிச்சவங்க கிட்ட தான் பதில் சொல்லணும், நீ என்ன தோக்கடிச்சவா கிடையாது, அந்த பையன் கிட்ட மட்டும் தான் பதில் சொல்லுவேன்னு வா சொல்லவும் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு வராங்க. எப்படி ஃபீல் பண்ற ஓகேவா நம்ம ஹீரோ அவளை அக்கறையா விசாரிக்கிறான். சாரி நீ பதில் சொல்ற வரை உன்னை என்னால ரிலீஸ் பண்ண முடியாது நம்ம ஹீரோ சொல்லுவோம். இந்த கார்டன் சொல்லல, அவளை உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டா வில்லேஜ் ட்ரேடரோட பொண்ணாவா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டீமன்ஸ்னு தெரிஞ்சா அவங்க கூட பழகினாங்களான்னு மீமிக்கோ பார்த்தா அவ கிட்ட கிரிஃபன் ஏதாச்சும் பாத்தியான்னு கேட்கவும் அவளோட செயின்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா லேடி ஹில்டுகார்டை காப்பாத்து தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த டீமன் லேடி சொல்றா. லேடி ஹில்டுகார்டை மார்க்ரேவ் டைக்குனோட கேசலுக்கு அடியில கடத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்லவும் லிஷியா ஹில்டுகார்டை நம்ம காப்பாத்தணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த டீமன் சொல்றதை நம்ம எப்படி நம்புறது அப்படின்னு லிஷியா யோசிக்கிறா. எதுக்கு ஆக்கரிய தேடி வந்தா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா மார்க்ரேவ் அட்டாலியோட மைஸ்ட பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணா. அப்படி ஒண்ணு நான் ஃபாலோ பண்ணும்போது தான் கேரேஜ்குள்ள திடீர்னு வந்த ஒரு பொண்ணை பார்த்தேன். அவ பவரை யூஸ் பண்ணலாம்னு நினைச்சேன்னு சொல்லவோ அவ டெலிபோர்டேஷனை யூஸ் பண்ணி நீ ஹில்டுகார்டை காப்பாத்த நினைச்சியா நம்ம ஹீரோ கேட்டா. வாட்டவா சொல்றது நம்ம தான் லிஷியா சொன்னா. ப்ரூஃப் ஏன் செயின்ல இருக்குன்னு சொல்லவும் இது ஹில்டுகார்டு போட்டிருந்த அதே செயின் தான் நம்ம ஹீரோ பாக்குறான். லேடி ஹில்டுகார்டு தான் அந்த செயினை என்கிட்ட கொடுத்தாங்க. நீங்க யூஸ் பண்ற டேகரும் அவங்களோட தானே அப்படின்னு கேட்கவும் அட ஆமா ஹில்டுகார்டு தான் எனக்கு இதை கொடுத்தா நம்ம ஹீரோவை யோசிக்கிறான். அந்த ஹில்டுகார்டை நாங்க காப்பாத்துறோம், பட் ஓடி போக நினைச்சேன்னா நீ செத்துருவ. நீ இதை அவகிட்ட சொல்லிருன்னு சொல்லுவோம். நீங்க எங்கேயும் ஓடி போகாம இங்கே இருக்கணும்னு நம்ம ஹீரோ சொல்றான். என் பேரு சோல் ஃபிளார் அப்படின்னு அந்த லேடி தன்னோட நேம சொல்றா. திடீர்னு ஆக்கரி இவங்க முன்னாடி டெலிபோர்ட் ஆகி வந்து நிக்கிறா. மன்னிச்சிருங்க திரும்பவும் ஆக்கரி உஷா ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். மீமிக்கோ ஹில்டுகார்டு என் ஃப்ரெண்ட், அவளை எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஒன்னு இதுல தனியா இல்ல, நாங்களும் கூட இருக்கோம் மீமிக்கோ சொல்றா. மேன்ஷனோட ப்ளூ பிரிண்ட்டை ரெடி பண்ணிட்டாங்க. அர்னாட் அப்படிங்கிற அவரோட ஒய்ஃப் 10 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. அவருக்கு ஒரு பொண்ணு இருந்திருக்கா, அவளும் இறந்து போயிட்டா. மார்க்ரே மட்டும் அந்த மேன்ஷன்ல தனியா தான் இருக்கான். கிச்சனுக்கு பக்கத்துல ஒரு ரூம் இருக்கு, அங்க சர்வன்ஸ் கூட அலௌடு கிடையாது. ஃபேண்டம் உள்ள போய் இன்வெஸ்டிகேட் பண்ணதுல மேஜிக் லாக்க மீறி அந்த டோரை ஓபன் பண்ண முடியல. அதெல்லாம் அன்லாக் பண்ண முடியலன்னா மார்க்ரேவியா அதை அன்லாக் பண்ண வைப்போம் அப்படின்னு லீசி சொல்றா. இல்யூஷன் யூஸ் பண்ணி ஒரு திருட அந்த கதவுக்கு அந்த பக்கம் போன மாதிரி காமிச்சா அவனே அந்த கதவை ஓபன் பண்ணுவான் அப்படின்னு லீசி சொல்றா. அதெல்லாம் சரி, அவன் மேன்ஷனுக்கு நம்ம எப்படி போறதுன்னு கேட்டா அட்டலிய மைஸ்டர் ரீக்டோவா அதை பாத்துக்கிட சொல்லுவோம். வர 3 நாளைக்கு அந்த இடத்துல அவர் ஃபெஸ்டிவலும் அரேஞ்ச் பண்ணிருக்காரு. சோ அது நமக்கு கரெக்டான சான்ஸா இருக்கும் லீசி சொல்லுவோம். கர்ட்ட ஒரு டீமன் கூட விட்டுட்டு நம்ம போறது கரெக்டா இருக்காதுன்னு யுலிஷியா யோசிக்கிறா. சார் கர்ட்டையும் அந்த ஃபெஸ்டிவலுக்கு நம்ம கூட கூட்டிட்டு போவோம், அப்புறம் சான்ஸ் கிடைச்ச உடனே ஹில்டுகார்டையும் காப்பாத்துவோம்னு சொல்லுவோம். ஃபெஸ்டிவல்ல சார் கர்ட் கூட டேட்டிங் போலாம் அப்படின்னு சொல்லி இவங்க பிளான் போடுறாங்க. ராக் பேப்பர் சிசர்ல லீசி ஜெயிக்கிறா. சோ ஃபர்ஸ்ட் நாள் நான் தான் அவர் கூட டேட்டிங் போவன்னு இவங்க பிளான் போடுவோம். சோல் ஃபிளாரும் மீமிக்கோவும் முழிக்கிறாங்க. லீசி அவளோட இல்யூஷன் மூலியமா மைஸ்டர் மாதிரி பேசிட்டு இருக்கா. பட் அவன் பேசும்போது லீசிவால பேச முடியாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹில்டுகார்டை காப்பாத்துறதுக்கு நீங்களும் ஒத்துக்கிட்டதுக்கு தேங்க்ஸ் நம்ம ஹீரோ மைஸ்டர் சொன்னா. ராயல் ஃபேமிலி மக்களுக்கு கஷ்டம்னு தெரிஞ்சா எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்னு சொல்லியிருக்கா. ராயல் ஃபேமிலியா நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா அது சீக்ரெட் ரீக்கிட்டோ சொல்லி ஒரு வழியா சமாளிச்சிருக்காங்க. அந்த இல்யூஷன் மீட்டிங்க்கு கிளம்புறா அப்படின்னு போகவும் மார்க்ரேவை இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியது இருக்குன்னு யுலிஷியா கிளம்பினா நானும் கூட வர நம்ம ஹீரோ சொல்லுவோம். நமக்கு வேற வேலை இருக்கு அப்படின்னு லீசி சொல்றா. ஃபெஸ்டிவலை பார்க்க ஆக்கரி ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கா அப்படின்னு சொல்லுவோம். சரி அப்படின்னா நம்ம ஆக்கரி கூட சேர்ந்து ஃபெஸ்டிவல் போலாம் நம்ம ஹீரோவும் முடிவு பண்றான். முடிஞ்ச அளவுக்கு ஆக்கரியை இதுல என்ஜாய் பண்ண வைப்பான்னு நம்ம ஹீரோ சொல்றான். சோ இப்போ ஃபர்ஸ்ட் நாள் ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆகுது.
ஆகுது. நம்ம ஹீரோ ஆக்கரி அண்ட் லீசே கூட வந்து அந்த ஃபெஸ்டிவலை சுத்தி பார்க்க வந்திருக்கான். ஸ்பைன்லெஸ் கேக்டியா இது சூப்பரா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உள்ளுக்குள்ள ஜூஸ் மாதிரி இருக்கும்னு சொல்லி நம்ம ஹீரோ 2 எண்ணத்தை வாங்குறா. ஹீரோக்கு இல்லங்கிறதுனால ஆக்கரி அவளோட தான் நம்ம ஹீரோ கிட்ட ஷேர் பண்றா. நம்ம ஹீரோவோ கொஞ்சமா குடிக்கிறான். ரொம்ப வேணுங்கிற மாதிரி ஆக்கரி பார்க்கவோ இருந்தா நம்ம ஹீரோ கொடுத்துருதான். என்னோடதையும் டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு லீசே கொடுக்குறா. நம்ம ஹீரோ வாய் வச்சு குடிக்குவோம். அந்த இடத்துல இவ்வளவு வாயை வச்சு குடிச்சு இன்டைரக்ட் கிஸ் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றா. தூர போடாம அதை எடுத்து பைக்குள்ள வச்சுட்டு ஞாபகார்த்தமா இருக்கட்டும் நம்ம சொல்றா. நீங்க அட்வென்ச்சரா இருக்கும்போது மொத்த நேஷனையும் சுத்தி பாத்தீங்கன்னு கேள்விப்பட்டா. அப்போ இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்லாம் நீங்க பாத்துப்பீங்கல்ல அப்படின்னு சொல்லி லீசே கேட்டா. நான் கார்டு டியூட்டில இருப்பேன். ஸோ ஃபெஸ்டிவலை ஒரு நாள் என்ஜாய் பண்ணதில்ல நம்ம ஹீரோ சொல்றான். கவலைப்படாதீங்க, இந்த தடவை நம்ம 3 பேரும் சேர்ந்து நல்லாவே என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி லீசே நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறா. இன்னைக்கு எண்டிங்ல என் மனசுல இருக்கிறத உங்ககிட்ட சொல்லணும். ஸோ நீங்க ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி லீசே மனசுக்குள்ள நினைக்கிறா. கரெக்டா 10 கிலோவா அளந்து வச்சீங்கன்னா நீங்க பிரைஸை வின் பண்ணலாம். உங்க ஹஸ்பண்ட் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கடைக்கார் சொல்லுவோம். நம்ம ஹீரோவோ கரெக்டா அதுல 10 கிலோவா அளந்து வச்சுட்டான். யாருமே இதுல சக்சஸ் ஆனது இல்லையா அப்படின்னு கடைக்கார் பாக்குறாரு. கடைசியில பிரைஸ் நம்ம ஹீரோ தான் அந்த இடத்துல வின் பண்றான். இப்படியே நிறைய ஷாப்ல இவங்க சுத்தி பார்த்து பிரைஸை வின் பண்ணிட்டு இருக்காங்க. கிரௌட்ல இருந்து தூரமா ஒரு லேக் மாதிரி இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சர்க்கார்ட்டோ மனசு ரொம்பவே ஹாப்பியா இருந்திருப்பாரு. இந்த இடத்துல நான் ப்ரப்போஸ் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி லீசை யோசிச்சுட்டு நம்ம ஹீரோ கிட்ட போய் பார்த்தா நம்ம ஹீரோ சோகமா நின்றுட்டு இருக்கான். என்னாச்சு அப்படின்னு கேட்கவும், இத்தனை மார்க்ரேவ் டைக்கனோட கேசில் இதுக்கு கீழே தானே அவளை கடத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கவும், மார்க்ரேவ் கேசில் இங்க இருந்து பார்த்தா தெரியுங்கிறது மறந்து இங்க கூட்டிட்டு வந்துட்டனே அப்படின்னு சொல்லி லீசையும் யோசிக்கிறா. இல்லக்காட நம்ம காப்பாத்திடுவோம் தெரியும், எனக்கு எல்லார் மேலேயும் நம்பிக்கை இருக்கு, என்னால எதுவும் பண்ணலாம்னு நினைக்கும் போது தான் கஷ்டமா இருக்கு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நீங்க தான் போனீங்க, உங்களால தான் நான் இவ்வளவு ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு வா சொன்னா. அப்படி யாரா இருந்தாலும் அந்த இடத்துல அத்தனை பண்ணிருப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவர் எவ்வளவு கிரேட்னு அவர்கிட்ட சொன்னாலும் அவளுக்கு புரிய போறது இல்ல. பட் ஆனா எப்படி கன்வே பண்றதுன்னு வா யோசிச்சுட்டு, கார் நான் உங்களை ரொம்பவே அட்மையர் பண்றேன். நான் மட்டும் கிடையாது, டான்சோ சீனா யோலி மீமிகோ எல்லாருமே உங்களை ரொம்பவே அட்மையர் பண்றாங்க. எல்லாருக்கும் உங்களை பிடிக்கும். எல்லாருக்கும் உங்களை பிடிக்குங்கிறதுனால தான் ஹில்டகார்டை காப்பாற்றணும்னு நீங்க சொன்ன உடனே எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. அவளை ரெஸ்கியூ பண்ண நீங்க தான் முக்கியமான காரணம் அப்படின்னு லீசி சொல்லுவோம். நம்ம ஹீரோவோ கண் கலங்குறான். எனக்கும் உங்க எல்லாரையுமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஒவ்வொரு பார்ட் இருக்கு, அதுல நம்ம பெஸ்டா பண்ணுவோம் அப்படின்னு லீசி சொல்லுவோம். நம்ம ஹீரோவோ சமாதானமாகறான். ப்ரப்போஸ் பண்ணிக்கலாம், இன்னைக்கு கார்ட்டை ஹாப்பி ஆக்கிட்டா அது போதும் அப்படின்னு சொல்லி லீசே பாக்குறா. இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியலையே லீசே யோசிக்கிறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. மார்க்ரேவ் தான் ஹில்டகார்ட் அப்படிங்கிற அந்த குட்டி பொண்ணை கடத்தி வச்சிருக்கான் அப்படின்னு ஃபர்ஸ்டே நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஃபெஸ்டிவல் மொத்தமா 3 நாள் நடக்குது. 2 நாள் நம்ம ஹீரோ கூட என்ஜாய் பண்ணிட்டு கடைசி நாள் தான் ஹில்டகார்டை காப்பாற்ற போறாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.